மெஜாரிட்டி ஆளுங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. பிகாஸ் நான் வந்து ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், இதுவுமே பிஹைண்ட் த சீன்ஸாக தான் இருக்கேன். ஸோ ரஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஏஜ் ஆஃப் 12 வந்து நான் மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சுட்டு வந்து சும்மா ஒரு சாஃப்ட்வேர் ஐபேட் நோண்டிட்டு நானே அதை ட்ரை பண்ணிட்டு அப்படியே சாங்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஸ்லோவாக லேப்டாப்பில் சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணி நானே என்னோட ஓன் சாங்ஸ் நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபுல்லி செல்ஃப் லேர்ன் வயா யூடியூப் அண்ட் அதர் பீப்புள்ஸ் மென்டர்ஷிப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எப்பவுமே என்னோட கோல் வந்து ஒரே ஆல்பமில் 51 ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணேன். அது ஆல்பமோட பேர் வந்து டைம் மிஷின். ஸோ பழைய கால பாட்டத்தை யூஸ் பண்ணி அதை வந்து நியூ இயர் சாங்ஸை டெவலப் பண்ணி நியூ ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணி அந்த சாங்ஸை லான்ச் பண்ணேன் ஆல்பம். ஸோ அதுக்குமே ரிலேஷன் எனக்கு. ஸோ இதெல்லாம் செய்கிறப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் there is a big gap because in the 6 years நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோ I realized a big gap. இப்போ வந்து தமிழ் மியூசிக் வந்து குளோபல் லெவலில் வந்து யாருமே they not considering it as a independent music. ஒரு ஃபிலிம் மியூசிக்னா ஆஃப் ரெக்கார்டிங் அகாடமி அண்ட் கிராமி மெம்பர். அண்ட் இப்போ வந்து மை கோல் வந்து தமிழ் மியூசிக்கை குளோபல் ஸ்டேஜ்க்கு எடுத்துக்கணும். என்னென்ன கேட்டகரிஸ் கிராமி அவைலபிள் இருக்கோ எல்லா கேட்டகரிஸ்க்கு தமிழ் ஆர்டிஸ்ட் எனக்கு அந்த புஷ் பண்ணணும்னா இதுதான் என்னோட கோல். ஸோ தமிழ் வந்து குளோபல் ஸ்டேஜ் போயிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் ஆர்டிஸ்ட் ஒரு பொலிட்டிக்ஸ்க்கு கிராமி, தமிழ் மியூசிக் தமிழ் லாங்குவேஜ் கிராமி வாங்கணும்னா அதுதான் மை அல்டிமேட் கோல். நாட் நெசசரிலி மை ஓன் மியூசிக், ஆனால் நான் வந்து சில ஆர்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கூட ஜெயிக்கணும்னா அதுதான் என்னோட விஷயம். ஸோ இப்போ இந்த பட்டம் ஹேவிங் தி கிராமி மெம்பர் அண்ட் பீங் ரெக்கார்டிங் அகாடமி ஓட்டிங் என்னோட கோல் வந்து டு ஒர்க் வித் நியூ ஆர்டிஸ்ட். ஏன்னா அங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நான் பார்க்க மாட்டாங்க, என்ன டேலண்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை இப்போ நான் ஸ்கோப் பண்ணிட்டு இருக்கேன். என் கோல் வந்து ஒரு வருஷத்தில் 5 புது ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி அவங்களோட சாங்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட ஒரு பாட்டு கூட இருக்க தேவையில்லை, ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் அப் டு தெம். அவங்களோட டேலண்ட் வச்சு நான் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து மேக் சாங்ஸ் வித் ஆர்டிஸ்ட். என்கிட்ட இப்போ ஸ்டுடியோ இருக்குது, ஐ ஹாவ் அ டீம், ஐ ஹாவ் இன்ஜினியர்ஸ். வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ குட் சாங் என்கிட்ட இருக்குது. இன்னி ஐம் நாட் சேசிங் நம்பர்ஸ், ஐம் ஜஸ்ட் சேசிங் அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபார் தி குளோபல் ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ் சாங். அதான் என்னோட கோல் அட் திஸ் பாயிண்ட். Keep getting elected for increasing the jury size increase ஆகுது. இந்த வருஷத்துல India only a handful of people have been selected. Official number இல்ல, but the number will be less than 5 to 6 this year. எல்லாம் எந்த ஏஜ் குரூப்ல இருப்பாங்க? நீங்க இப்போ 22 வயசுல இருக்கீங்க சொல்லிட்டீங்க. இப்போ the second youngest person in India in this category this year is 29 years old. Usually வந்து 29 to 40 குள்ள தான் இருப்பாங்க. These are usually seasoned music professionals. அவங்க கரியர் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் இப்போ கம்யூனிட்டினா இறங்குற ஆளுங்க தான் மோஸ்ட் ஆகில. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஆனால் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் கம்போசர் வெரி ஃபியூ பீப்புள் ஒன்லி when they are active in their career they get into this. இதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸ்போஷர் எப்படி? My exposure வந்து actually from day one it's going very well because இப்போ Grammy வந்து since it's based in the US அங்க different chapters இருக்கும். Each chapters have different Grammy nominated artists, Grammy winning artists. Already right now I'm connected with more than 20 to 30 Grammy winning artists and nominated artists. So எல்லாருமே என்னோட கோல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. And daily I'm communicating with different artists and speaking towards the same, and they also want to work with me. And தமிழ் பற்றி நான் பேசுகிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. as in தமிழ் சினிமா தவிர எதுவுமே இல்லையானா அவங்க பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே வெரி ஹாப்பி அண்ட் தி நெட்வொர்க் இஸ் ஹியூஜ் அண்ட் இன்க்ளூடிங் இன்ஜினியர்ஸ்லேருந்து கம்போசர்ஸ்லேருந்து பியானிஸ்ட்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்லேருந்து network is very huge and it's a very good community and the exposure is very good. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன சார் இங்கே நீங்கள் பண்ணியது? ஸோ இதுவரையும் வந்து I have done all independent projects, singles நிறையா பண்ணியிருக்கேன், more than 100 singles. அது தவிர my main song which is 7500 14 languages யூஸ் பண்ணி எனக்கு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது தவிர I have my album Time Machine, நான் 51 ஆர்டிஸ்டோட பண்ணுறேன். இது ரீசெண்டாக 2024 வந்து I had this song with யங்கராஜா and பால்டவா ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். ஒரு சாங் திங்க் மியூசிக். ஸோ அதை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரைட் நான் வந்து ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் நியூ ஆர்டிஸ்ட் அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் டெவலப் பண்ணுற கேஸில் தான் இருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 20 சாங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அட் த ரைட் டைம் ஐம் லுக்கிங் டு டிஃபரெண்ட்லி லான்ச் லாங்குவேஜஸ் என்ன? At present the languages I'm focusing is Tamil and English, but soon it will become only Tamil. எத்தனை வயசுல அடுத்த கோல் என்ன? அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த கோல் வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ யாருக்கு வந்து ஆக்சஸ் இல்லையோ அந்த ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் டு மீட் அ ஃபியூ ஆர்டிஸ்ட். அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அமேசிங். இப்போ நம்ம ஊரில் இருக்க ஒரு தமிழ் படத்தில் இருக்க ரேப் ஆர்டிஸ்டோட 100 times பெட்டராக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் இல்லை, எப்படி யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறது இல்லை. இங்கே சென்னைனா
ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும், அதனால அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி உள்ள நிறைய ஒரு கோயம்புத்தூர் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்துருவோம். ஸோ இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறப்போ அந்த ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி சாங்ஸ் லான்ச் பண்ணுவோம். தட் இஸ் மை என் கோல் ரைட் நவ. லிஸ்னிங் டு ஸ்கிரிப்ட்ஸ் இப்போ வந்து சானிக்லி எனக்கு ஐடென்டிட்டி பில்ட் ஆகும். பிகாஸ் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வருது பாட்டாக தான் இருக்கு. ஆனால் அந்த மை பவர் ஆஃப் மேக்கிங் மியூசிக் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் தோஸ் ஃபிலிம்ஸ் yet. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஸ்கிரிப்ட் டு ஜம்ப் இன். வர ஐடியா இருக்குன்னா நீங்கள் 100% ஐடியா. சார் நீங்கள் கிராமி போயிருக்கீங்க, கிராமியில் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க, இங்கிலீஷ், நீங்கள் தமிழ் ஆளு, இங்கே போய் எப்படி இருக்காங்க, அவருக்கு உங்களுக்கு எப்படி இருக்காங்க? கிராமி வந்து நீங்கள் சொல்ல 100% மெஜாரிட்டி ஃபாரின் பீப்புள் இந்தியாவிலேருந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் கிராமிஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்பாட். இதுனா எப்பவுமே இந்தியன்ஸ் ஆல்வேஸ் வாண்ட் தி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கிராமி அவார்ட்ஸ். நியூ ஏஜ் ஆல்பம் இந்த பெஸ்ட் ஸ்கோர்லேருந்து இந்தியா ஆல்வேஸ் வாண்ட் அவார்ட்ஸ் இன் கிராமிஸ். ஸோ அவங்க எனி நியூ இண்டியன் விச் கம்ஸ் தேர் ஆல்வேஸ் ஹாப்பி வித் என்கரேஜிங் தி ஆர்டிஸ்ட். அண்ட் எஸ்பெஷலி அவங்களுக்கு புரியுது எதுனா மியூசிக்னா நம்ம ஊர் தான் நம்பர் ஒன், நாட் நெசசரி கமர்ஷியல் மூவிஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் வைஸ் அந்த பழைய கால வைப்ஸ்லேருந்து நம்மளுக்கு தான் மியூசிக்னா இந்தியாவில் தான் லேபிள் ஆகிருக்கு. ஸோ எனி இந்தியன் தேர் ஆல்வேஸ் ஹாப்பி டு வெல்கம். பிகாஸ் அவங்க வந்து என்ன புதுசாக வருதுன்னு லுக்கிங் ஃபார்வர்ட். கிராமி ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாரின் லாங்குவேஜ் அங்கே அப்பவே உங்களுக்கு they are not looking at as unique because already we have Tamil artists in different languages work in both Oscars and Grammys. So they're looking forward for more music coming. Enna நம்ம சைடுல already அங்க போயிருக்கு, ஆனா வேற லாங்குவேஜ்ல போயிருக்கு. They're always looking forward. Super, very nice. Looking forward what's happening. The majority people are associating. சார் இப்போ தமிழ் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்க கோல்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான மியூசிக் இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழில் வந்து ஸ்டேஜ் குளோபல் ஸ்டேஜ் எடுத்துட்டு போகணும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய முயற்சி நியாயமானதா ஒரு இதாக இருந்தால் கூட அவங்களுடைய இன்கன்சிஸ்டன்சி அல்லது வந்து வரவேற்பு கம்மியால அந்த ஒரு நோக்கம் வந்து தேஞ்சு போகும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் வந்து ரூரல் திருநெல்வேலி. So hip hop வந்து is a category which no one has touched. At the same time, both Santosh Nayak sir and Rahman sir always encourage rural artists and classical artists, and they use them in their films. And Santosh Nayak sir has recently started a venture called Raketa, where he looks to bring in new artists. And Rahman sir was also part of an independent movement called Macha, where he wanted to bring in different artists. They've always been inclined. But the thing is, when both of them are always busy with multiple things. Rahman sir is not only doing music. He's doing films, he's doing multiple different things in terms of creating studios, sound spaces, and he's been doing musicals. When an artist like them who's vision very well, many people are not able to succeed is what personally I feel is there are too many focuses. And what they have in heart is very real. That is, Tamil வந்து மேல எடுத்து போனா சரியான ரியலான emotion அவங்களுக்கு. And when they're very held up with different things, it is very tough for them to focus on this or that. If we have a pure focus here, I'm not chasing numbers, I'm not chasing anything. I chase பண்ணது ஒரே ஒன்று தான், குளோபலுக்கு தமிழ் எடுத்துட்டு போகணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு கோல் தான் இருக்குது, ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்குது at this point, which is to do this. So I feel it will be much more easier for me to streamline and do this. Actually, the song has to be released, but the label can already do an outright purchase where they can get their revenue. So the numbers I'm talking about is not the streaming numbers, but the numbers which you get in money is necessary. One more question. இப்போ வந்து மரபு சார் கலைஞர்கள் நிறைய வந்து நலிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ரூரல் ஏரியாவில் வில்லுப்பாட்டு பாடுறவங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒரு சில பேர் பிக் பண்ணி வராங்க. பட் ரியல் டேலண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட தெரியாமல் அந்த டேலண்ட் அப்படி தெரிஞ்சு அடுத்த தலைமுறைக்கும் அது கடந்து போகாமல் போகுது. இந்த மாதிரியான மரபு சார்ந்த கலைஞர்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த டேலண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க? The question is really great because what I'm coming up to next is the same. If right now, at the from the 70th year of the Grammys, they're introducing a new category, Best Traditional Folk Album. You know the category. Even also that category has been very diminished. People part use பண்ணலாம். இப்போ அனிமேட் லைவ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஒடிசா ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, சந்தோஷ் நாயக் சார் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒப்பாரி ஆர்டிஸ்ட் நிறைய சினிமாஸ்ல வந்துருக்கு நம்ம லோக்கல் ரூரல். ஆனா இப்போ நீங்க சொல்ற டிமினிஷிங் இஸ் வெரி ஹை பிகாஸ் அவங்க யூடியூப்ல போட்டா கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்ல. ஈவன் ஆஸ் அ ஃபோன் and not necessarily they become famous. And இப்போ இந்த நியூ கேட்டகரி வந்ததுனாலேயே I am encouraging many people to jump into traditional folk albums. And I am telling people, நீங்க traditional folk album பண்றீங்கன்னா I'll be more than happy to recommend you to the Grammys. When I give an incentive such as recommending them to Best Series Award, people are automatically ready to do this. And hopefully this is just 1 year தள்ளி வரப்போகுது இந்த category. That category will live lifelong. So hopefully I can reach this category and people will start working with these artists.
And there are many artists in Chennai who are working with such artists. And அவங்களுக்கு face value வரல இன்னும். Because people only want to listen to commercial songs and the promotion வரல. Right? Way of Instagram marketing is where you listen to a song. நீங்க சாங் கூட உங்களுக்கு பிடிக்காது. அதே சாங் உங்களுக்கு கேட்கறதுக்கு காசுல வந்து அந்த சாங் கேட்குற மாதிரி ஆயிடும். So இவங்களுக்கு அந்த privilege இல்லை. And என்னோட next goal is to create a traditional folk album using rural artists, using live instruments to make a story. வெறும் ஒரு ஆல்பம் கிடையாது. ஆனால் that album should convey a story. இதுதான் my next project which I'm working on as well. And hopefully in the next 6 to 7 months I'll be done with the project. And release ஆகிறப்போ hopefully that song, that album will be the answer to your question. உங்களோட ஒர்க்கை நோட்டீஸ் பண்ணி ஏதாவது பெரிய மியூசிக் டைரக்டர் சார் எக்ஸாம்பிள் அப்பார்ட்ஸ் அந்த மாதிரி யாருக்கு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Till date, no. Hopefully I'm looking for something like that to happen. பெரிய ஆர்டிஸ்ட் தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க in terms of directors or even producers, but they should give an opportunity to artists who have good sound, not just because of the background and connections. அது மட்டும் தான் நான் சொல்ல